கடைசி காலத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கிற சந்ததி தான் நீங்களும் நானும். வாக்கு தத்தம்ங்கிற பேர்ல ஆசீர்வாதமான வசனங்களை மட்டும் தான் மாத்தி வச்சிருப்போம். வேற எதையுமே நாம மாட்ட மாட்டோம். நம்மை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாக்கு தத்த வசனத்தை முன்னாடியும் விட்டுருவாங்க, பின்னாடியும் விட்டுருவாங்க. அதை மட்டும் எடுத்துப்பாங்க. நானே உன் பரிகாரி கர்த்தர்னு. அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த நானே உன் பரிகாரிய கர்த்தருக்கு முன்னாடி இன்னொரு 4 லைன் இருக்கு. அந்த 4 லைனை விட்டுட்டு பரிகாரிய கர்த்தரை எடுத்துக்கிட்டாங்க இவங்க. அந்த 4 லைன் என்ன சொல்லுது? நீ என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் நான் உனக்கு சொன்னவைகளையும் கை கொண்டால் எகிப்தியர் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கற்பனை விட்டாச்சு, கை கொள்றதை விட்டாச்சு, நியமங்களை விட்டாச்சு. ஆனா பரிகாரியாக கர்த்தராக இருக்கணும். ஆசீர்வாதம் மட்டும் இருக்கணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி கடைசி காலத்துல அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஏத்த மாதிரியே தான் பிரசங்கம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க இருக்கு அப்படி? அங்க எப்படி இருக்கு? நீங்க வட்டிக்கு விடுவீங்க, ஆனா ஆசீர்வதிப்பார். நீங்க கள்ளத்தராசு பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கா தங்கச்சை ஏமாத்தி கேஸ் போட்டு இடம் வாங்குவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு தெரியாம கெட்ட வார்த்தை பேசுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊர் உலகத்துல புறஜாதியார் செய்யாதது கூட நீங்க செய்வீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இது என்ன கான்செப்ட்னே தெரியல. நீங்கள் வாக்கு தத்தத்தை வாங்குவதற்கு என்று சில நடைமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார், சில கட்டளைகளை வச்சிருக்கிறாரு. அதை செஞ்சாதான் முடியும்.